ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். எல்லாம் எப்படி இருக்கீங்கம்மா? ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு கண்ணு ப்ராப்ளம் ஒரு இதுவாகிடுச்சு, அதனால் எனக்கு வீடியோ போட முடியாதாகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் நான் தோரணம் வாசல் படிக்கு போடுற தோரணம் சொல்கிற போகிறோம்மா. தோரணத்தில் நான் ஒரு தோரணத்தையே ஃபுல்லாக போடாத ஒவ்வொரு டிசைன் உங்களுக்கு ஒவ்வொரு மாடல் போடுறேன். ஏன்னா அதை நீங்கள் ஃபுல்லாக ஒன்றாவே போட்டாலும் போட்டுக்கலாம், அல்லது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிள்ளையார் இது போடுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வரிசையாகவே பிள்ளையாராக வச்சு ஒரு தோரணமாக நீங்கள் போட்டுக்கிட்டாலும் போடலாம். அல்லது அடுத்தது கலசம் போடுவேன். கலசமாகவே வரிசையாக இருக்கிற போலையே நீங்கள் தோரணம் போட்டாலும் போடலாம். லக்ஷ்மி போடுவேன், லக்ஷ்மியே ஃபுல்லாக வந்தாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா பிள்ளையார் கலசம் லக்ஷ்மி, மறுபடியும் பிள்ளையார் கலசம் லக்ஷ்மி, அந்த மாதிரி வரா போலையா. அதனால தான் நான் உங்களுக்கு தோரணம்னா ஒரு தோரணத்தையே ஃபுல்லாக லெங்க்த்தாக போட்டு காட்டி உங்களுக்கும் வீடியோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஒரு மாடல் போட்டு கொடுக்குறேன். கலசம் எப்படி போடுறதுன்னு போடுறேன், பிள்ளையார் எப்படி போடுறதுன்னு போடுறேன், லக்ஷ்மி எப்படி போடுறதுன்னு போடுறேன். சரியா? இது மூணும். அது இல்லாமல் வேறு ஒரு மாடல் தோரணமும் அது நான் தனியாக போடுறேன். அது எப்படின்னா பூவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. இப்போ பூ நம்ம ஒரு சில அதெல்லாம் நான் உங்களுக்கு போடும்போதே சொல்கிறேனே, அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். ஏன்னா ஓரலாக சொல்லும்போது உங்களுக்கும் புரியாது. ஓகே, இப்போ கலசம் போடுறதே எப்படின்னு சொல்லித்தரேம்மா. ஓகேவா? ஒரு ஒயரில் 3 சிகப்பு மணி, சாரி, ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை மணி, அதுக்கப்புறம் 3 சிகப்பு மணி, இந்த ஒயிட் மணி உங்கள் ரைட்டு பக்கம் இருக்கும்படி பார்த்துக்கிடுங்கம்மா. ஓகேவா? இப்போது லெஃப்ட் ஹேண்ட் ஒயரில் 2 சிகப்பு மணி, ரைட் ஹேண்ட் ஒயரில் ஒரு ஒயிட் மணி. ஓகே, இந்த மாதிரி 14 போட்டுட்டு வாங்க. ஓகே, இப்போ 2 போட்டிருக்கோம் இல்லையா, இன்னும் 12 போட்டுட்டு வரணும். இப்போ 13 போட்டிருக்குமா. 14 போடும் பொழுது இடது கை உயரில் 2 ரெட்டு மணி, ஒரு வெள்ளை மணி. இதுக்கு முன்னே என்ன பண்ணோம், இடது கையில் 2 மணியும் வலது கையில் ஒன்றும் கோத்தோம். இப்போது இடது கையிலையே 3 மணியும் கோத்து எடுத்துக்கணும். இப்போ இப்படி வரும். ஓகேங்களா? இப்போது இடது கை உயரில் ஃபஸ்ட்டு ஒரு ரெட்டு மணி, ரெண்டு வெள்ளை மணி,
இந்த லைன் ஃபுல்லாக ரெட்டுமா. இந்த கடைசியில் வரும்பொழுது ரைட்டு சைடு ஒயரில் ஃபஸ்ட்டு ஒரு ரெட்டும் ஒரு ஒயிட்டும் கோக்கணும். ஓகேவா? இந்த ரோ ஃபுல்லாக ஒயிட்டே போட்டுவாங்க. இப்போது கடைசி இது போட போகிறோம்மா. கடைசி இது போடுறப்போ இப்போ இப்படி இருக்குது இல்லைங்களா? இந்த வலது கை ஒயரில் ஃபஸ்ட்டு ஒரு ரெட்டு மணி, அப்புறம் ஒரு வெள்ளை மணி. இந்த ஒயரை இந்த வெள்ளை மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். இப்போ இடது கை ஒயரில் ஒரு சிகப்பு மணி முதல்ல, ரெண்டு வெள்ளை மணி. இப்போ ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா? இன்னும் 5 2 வெள்ளை மணி போட்டுவாங்க. ஓகேவா? இப்போ 7வது மணியில் 1 2 3 4 5 6 வந்து வெள்ளை போட்டுட்டோம். 7வது மணியில் விடும் பொழுது தேங்காய் ஸ்டார்ட் ஆகும். நான் தேங்காவுக்கு ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு இது ஆர்டிஃபிஷியல் தான், பரவாயில்லை, அதனால் நாங்கள் எந்த கலர் ஒன்றா கொடுக்குறோன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா கலர்ஸ் நான் ஆக்சுவலாக எல்லோ கொடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் கலசம் ஒரு மாதிரி கெம்பு கலர் தான் நான் கொடுக்க போகிறேன். அந்த கலசத்துக்கு நடுவில் வேற எல்லோ வச்சு இது வைக்கணும். அதனால் நான் வந்து ப்ரௌன் கலரே தேங்காவுக்கு கொடுத்துட்றேன். இன்னொரு மெட்டல் கலரும் இருக்கும், ஆனால் அந்த கெம்பு கலருக்கு பக்கத்தில் அந்த மெட்டல் கலர் வந்து எடுக்கலை சரியா, அதனால் நான் அது கொடுக்கல. நான் ப்ரௌன் கொடுக்குறேன். இப்போது 8வது மணியில் விடும் பொழுது முதல்ல ஒரு ப்ரௌனு, இப்போ இந்த 6, இந்த 6ல் எப்பவும் போல் 2 வெள்ளையை கொத்துட்டு வந்துடுங்க. கடைசி இது வரும்பொழுது எப்பவும் போல் வலது கையில் முதல்ல ரெட்டும் அப்புறம் வெள்ளையும் கோக்கணும். ஓகேவா? இப்போது இடது கை ஒயரில் ஒரு ரெட்டு, ரெண்டு ஒயிட்டு,
இப்போ 1 2 3 4 தடவை 2 2 மணி ஒயிட் மணி கொடுங்க. 1 2 3 இந்த 4 வரைக்கும் 2 2 ஒயிட் மணி. இப்போது அந்த ப்ரௌன் மணிக்கு முன்னே ஒரு ஒயிட் மணியில் விட்டுருக்குறோம் இல்லையா, இப்போது இடது கை ஒயரில் 2 ப்ரௌன் மணி. மறுபடியும் 2 ப்ரௌன் மணி. ரெண்டு ப்ரௌன் மணி. இப்போது ஒரு ப்ரௌன் மணி ஒரு ஒயிட் மணி. இப்போ என்ன சொன்னேன், 1 2 3 4 5 தடவை ஒயிட் இங்கே வரும். முதல்து வரும்போது இந்த சைடில் ரெட்டு வந்துடும். அப்புறம் 1 2 3 4 தடவை வெறும் 2 ஒயிட் மணியை கோக்கணும். அதுக்கப்புறம் 2 ப்ரௌனு 2 ப்ரௌனு 2 ப்ரௌனு 3 தடவை 2 2 ப்ரௌனு. 4வது தடவை வரும்பொழுது ஒரு ப்ரௌனு ஒரு ஒயிட்டு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒயிட்டு, இந்த லாஸ்ட்டில் வரும்போது ஒரு ரெட்டு ஒரு ஒயிட்டு. இப்போது இடது கை ஒயரில் ஒரு ரெட்டு மணி, ரெண்டு வெள்ளை மணி. ரெண்டு வெள்ளை மணி. இப்போ பாருங்கள், 1 2 3 வெள்ளை போட்டிருக்கோம்மா. 1 2 3 5வது லைன் வரும்பொழுது 1 2 3 வெள்ளை தான் வரும். இப்போது அடுத்தது இடது கை ஒயரில் ஒரு பச்சை, ஒரு வெள்ளை.
இப்போது 2 ப்ரௌன். ரெண்டு ப்ரௌனு. ரெண்டு ப்ரௌனு. ஒரு ப்ரௌனு, ஒரு வெள்ளை. ஒரு க்ரீனு, ஒரு வெள்ளை. இப்போது ரெண்டு வெள்ளை, ரெண்டு வெள்ளை, ஒரு ரெட்டு, ஒரு வெள்ளை. இப்போது ஒரு ரெட்டு, ரெண்டு வெள்ளை.
இப்போ 2 வெள்ளை. ரெண்டு க்ரீனு. ரெண்டு க்ரீனு. ஒரு க்ரீனு, ஒரு ப்ரௌனு. ஒன் டூ த்ரீ ஃபோர், இந்த 4 மணிலையும் 2 ப்ரௌனே கொத்துட்டு வாங்கம்மா. இப்போ 2 க்ரீன். இப்போ 2 க்ரீனு. ஒரு க்ரீனு, ஒரு ஒயிட்டு. ரெண்டு ஒயிட்டு. ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்.
ஒரு ரெட்டு, 2 ஒயிட்டு. ஒரு ஒயிட்டு, ஒரு க்ரீனு. ரெண்டு க்ரீனு. இப்போது நான் கலசத்துக்கு கெம்பு கலர் கொடுக்குறேன்ல, ஸோ ஒரு கலச கலர், ஒரு க்ரீனு. இப்போது 2 க்ரீனு. நான் டார்க் இங்க் கொடுத்துட்டேன். நீங்கள் பேரட் க்ரீன் இருந்தாலும் கொடுங்கம்மா இலைக்கு, ஓகேவா? மாவிலைக்கு, சரியா? இப்போது ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு. இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. அடுத்தது இந்த கலசத்தை முடிச்சிடலாம். இலைய கொஞ்சம் மாவளை இன்னும் கொஞ்சம் வந்து கலசத்தை போட்டுடலாம், முடிச்சிடலாம் அடுத்த வீடியோவில், ஓகேவா? இப்போ கவனிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 நீளத்தில் 3 ரெட்டும் அந்த சைடில் அப்படியே ஒயிட்டும் வரும்படி போட்டிருக்கோம். அடுத்தது ஃபுல்லாக 7 ஒயிட் வருமா. 7 ஒயிட்டுக்கு அப்புறம் 7ஆவதில் கொக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரௌனு, நான் தேங்காவுக்கு ப்ரௌன் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு என்ன கலர் கொடுக்குறீங்களோ. ஸோ இந்த தேங்காயினுடைய இது எப்படி வரும்னு சொன்னால் 1 2 3 4 5 6, இந்த பக்கமும் 6, இங்கே 5 தான் வரும். இங்கே ஷார்ப்பு வராது, ஏன்னா அது கலசத்துக்குள்ளே கொஞ்சம் மறைஞ்சி இருக்கும்ல தேங்காய், அதனால் இங்கே வந்து அப்போல் ஷார்ப்பாக இங்கே ஒரு மணி வராது, சரிங்களா? இந்த க்ரீன் எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் 2 4 2 4, ஓகேவா? இப்போ நம்ம போட்டிருக்கிற போர்ஷன் வரைக்கும் 2 4 2 4 5 க்ரீன் வரும்.
அதே போல் இங்கே 5 க்ரீனு 4 க்ரீனு 2 2 இப்படி பார்த்தோம்னா 2 4 2 4. ஓகேவா? இந்த ரோவில் முடியுது எப்படி முடியும்னா 2 ஒயிட்டு, இந்த பக்கம் 2 ஒயிட்டு, அப்புறம் ஒரு க்ரீனு, அப்புறம் ஒரு க்ரீனு. அந்த கலசத்துக்கு நான் போட்டிருக்கிற கலரு, அதே போல் கலசத்து கலரு, மறுபடியும் 2 க்ரீனு 2 க்ரீனு மாவளை, அப்புறம் இந்த தேங்காவனுடைய 2. இப்போ டோட்டல் 14. இதே போல் போட்டுட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த பேலன்ஸ் அப்படியே போட்டு கலசத்தை முடிச்சிடுவோம். இதே போல் லக்ஷ்மி ஒன்று போடுவேன், இதே போல் பிள்ளையார் ஒன்று போடுவேன். சரிங்களா? அப்போது நீங்கள் இதோ இப்படி ஒன்று கலசம், இந்த பக்கம் பிள்ளையார், இந்த பக்கம் லக்ஷ்மி, அப்படி வச்சு தோரணத்தை அப்படியே வாசப்படிக்கு எவ்வளோ லெங்க்த் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி போடலாம். இல்லை எங்களுக்கு எல்லாமே கலசமாக வேணும்னா நீங்கள் இதே போல் கலசத்தை உங்கள் வாசப்படி லெங்க்த்துக்கு எத்தனை வருதோ அதை வச்சு அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். எங்களுக்கு கலசம் வேண்டாம், லக்ஷ்மி தான் வேணுன்றவங்க ஃபுல்லாக லக்ஷ்மி. ஸோ அது சாய்ஸு உங்களுது. நான் 3த்துலேயும் ஒவ்வொரு மாடல் எப்படின்றத உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.